மத்தியானம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒரு பழம், பப்பாளி பழம் இருந்துச்சு. பழத்துலேயே பெரிய பழம், ரொம்ப பெரிய பழம், 2 கிலோவுக்கு பக்கமாக இருக்குது ஒரு பப்பாளி பழம். மத்தியானம் எல்லாம் 5 பேர்த்துக்கு ஓட்டோம் பாருங்க. நல்லா டேஸ்ட்டுங்க பழம். ஒரு பழம் வெட்டினோம்னா குடும்பத்துக்கே போக மாட்டோம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அவ்வளோ இனிப்பாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டு. பிள்ளைங்கள்லாம் வேறு எந்த பழமும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த பழம் தான் வேணும்னா அடிச்சுடுது. வச்சு கிட்டத்தட்ட 3 வருஷமாச்சுங்க பழம். எங்கள் வீட்டுக்கு பழம் அதிகம் வாங்கிறதே இல்லை. பப்பாளி பழம் எங்களுக்கு ஒரு அரிய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கொடுக்குது. எல்லாத்துக்கும் சர்க்கரை, ப்ரெஷர் இருக்கிறதுக்கு நாங்கள் இதுவே தான் அதிகம் சாப்பிட்றோம். பப்பாளி மரங்களை எல்லாம் வீட்டில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும், வச்சு விட்டோம்னா நல்லா வீட்டுக்கு நம்ம மருந்தடிக்காத செடி, நல்லா வீட்டுக்கு எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது. எங்கள் வீட்டில் ஒரு 5 கொரோனா வந்ததுலேருந்து பழங்கள்லாம் வெளியில் வாங்க போக முடியாத டயத்தில் கூட இந்த பழங்கள்லாம் எங்களுக்கு நல்லா கொய்யாப்பழம், பப்பாளி பழம் இயற்கையாகவே வர்றது பூராமே நல்ல பயனுள்ளதாக தான் இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி வீட்டுக்கு 4 மரம் வச்சு அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி சாப்பிட்டா மனசுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும். பாருங்க, முருங்கை மரம் ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம், பாவக்காய் செடி, இப்படி எல்லாமே வீட்டில் நம்மளுக்கு தேவையானதை வாரங்கண்டா அதிக காய்கறி, தக்காளி, இந்த மாதிரி தான், அதை கூட நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். பார்த்து நம்ம ஒவ்வொன்றும் சீக்கு இல்லாமல் பார்த்து வளர்த்து எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது மனசுக்கு. பாருங்க, விதையெல்லாம் நிறைய இருக்குது. இந்த விதையை கூட நம்ம எடுத்து மிளகு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எதையும் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இந்த விதையை எடுத்து நல்லா காய வச்சு விதைக்கும் வைக்கலாம். நாங்கள் செலவு அரைக்கும்போது நல்லா காய வச்சு பொடி அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும்னு இருக்குது. அதனால் பப்பாளி மரம், கருவேப்பிலை மரம் எல்லாமே நம்மளுக்கு தேவையானது அதிகம். அன்றாட தேவைகளை நம்ம இதுகளே பூர்த்தி பண்ணிடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் இடம் இருந்துச்சுன்னா வைங்க. ரொம்ப இடம் தேவைப்படாது, சும்மா தூண்டு இருந்தாலும் நம்ம சிமெண்ட் தரையாக இருந்தால் கூட கொஞ்சம் உடச்சி விட்டு கீழே வச்சிட்டோம்னா அது வாட்டின மரம் நீட்டமாக போயிடும். பப்பாளியெல்லாம் நல்ல ஒரு இது. மூலிகை செடியை என்னத்தை கண்டாலும் வச்சுக்கிறோம். அதே போல் தான் முருங்கை தலையும் நம்ம வெளியிலெல்லாம் காய் காய்க்கிற வரைக்கும் விடலைனாலும் இலையெல்லாம் ரொம்ப பயனுள்ளது. முருங்கைத்தலையை சின்ன சின்ன குச்சிகளை நட்டு விட்டாலும் நமக்கு நல்லா கீரை கொடுக்கும். நம்மளே பார்த்து அதில் பூச்சி கீச்சி வந்துச்சுனாலும் மருந்தை ஒன்று கொஞ்சம் லைட்டாக தெளித்து விட்டு மஞ்சள் தண்ணி, உப்பு கொஞ்சம் கலந்து தெளித்து விட்டோம்னாலே பூச்சிகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த மாதிரி கொய்யாப்பழம், பப்பாளி பழம் இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமு பழுத்ததை பார்த்து எடுத்து வெட்டி சாப்பிடுவோம் எல்லாரும். இது எங்கள் பேத்தி நல்லா எதுவும் வீட்டில் இருக்கிறத ருசித்து எல்லாம் பிடிச்சி சாப்பிடுங்க. மரவள்ளி செடி ஒரு 4 நட்டு விடலாம். அதுவும் நாங்கள் முடிஞ்சது தோன்றதெல்லாம் நல்லா நட்டு விட்டோம்னா ஏதோ ஒன்று பயனெல்லாம் போனதே இல்லை. கொத்தவரங்காய் செடி 4 நட்டு விட்டோம், அது வாரங்கண்டா ஒரு குழம்புக்கு கொடுத்துரும். அதை வெண்டைக்காய் ஒரு 4 ஊனி வச்சுருக்குறோம், கத்திரிக்காய் ஊனி வச்சுக்கிறோம். காய்க நம்ம வீட்டு தேவைக்குங்கிறது அதிகமாக இல்லைனாலும் நாங்கள் கடைக்கு அதிகம் போகாமல் இதுலேயே எடுத்துக்கிறோம். அதே போல் பாவை செடி 4,
அப்புறம் இந்த சுக்குட்டிக்கீரை ஒரு 6-7 செடி இருக்குது. அதை அறுத்துக்கிட்டோம்னா அது மறுபடியும் தழைஞ்சி வந்துடும். கீரை, முருங்கைக்கீரை, இந்த கீரை, அப்புறம் பசலைக்கீரை செடி அது ஒரு கொடி நட்டு விட்ருக்குறோம். அதுவும் எடுத்துக்குவோம். கீரை வகையை ஒரு 6-7 வகைகளை வச்சுருக்குறோம். வாரத்துக்கு எப்பவும் நம்ம கீரைகளே நம்மளுக்கு நல்ல பயனுள்ளதாக கொடுக்குது. நம்மளுக்கு சத்துள்ளதை நல்லா சேர்த்துக்கிறோம். நம்ம கடைக்குன்னு ஓட வேண்டியதில்லை. வீட்டுக்கு பின்னால் ஓடி வந்து வேணுங்கிற குழம்பு நம்ம வைக்கிறதுக்கு செடிகளையெல்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணிக்கிறோம். முக்கியமாக அந்த ஊட்டி பக்கம் விளையிற செடிக்கு தான் இங்கே கொஞ்சம் குளிர்ச்சி கம்மிங்கிறதுனால வர்றதில்ல. கேரட்டு இந்த மாதிரி இதுங்க, மற்றதெல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம். கேரட்டு, கோஸு இந்த மாதிரி தான் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் இது. மற்றதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டங்களாகவே போடலாம். சின்ன சின்ன இடம் இருந்தாலும் போதும், பையில் கூட வச்சுக்கலாம். மனசுக்கும் நம்மளே உண்டு பண்ணி சாப்பிட்றதுல குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கங்கள் பழக்கி விடணும். வர்ற குழந்தைகளுக்கு வந்து விவசாயம்னாலே என்னன்னு தெரியாமல் டவுனில் இருக்கிற குழந்தைகள்லாம் வளர்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு இப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது செடிகள் ஒவ்வொன்றும் நட்டு அது பயனுள்ளதுன்னு குழந்தைகளுக்கு காட்டுறதுக்குனாச்சு நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும். எங்கள் காலத்துலையெல்லாம் எல்லா விவசாயங்களும் பூரா நாங்களே வேலைகள் செஞ்சு அதையெல்லாம் அதனுடைய அருமைகளை அவ்வளவும் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். ஆனால் இப்போ வந்து இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த எங்கள் மகனுக்கே என்னன்னு தெரியாது, எங்கள் பேத்தி இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும்னா நாங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சு காட்டுறோம். அரிசின்னா என்னன்னு தெரியாது, எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வர்றாங்க, அது எப்படியோ சாப்பிட்றோம்னு நினைக்கிறாங்க. அது எப்படி முளைக்குது, எப்படி செய்கிறோங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம். பாட்டி தாத்தா வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி சாப்பாடு இப்படி சாப்பிடும்போது பப்பாளி ஜூஸ் எல்லாம் கீழே உலகும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன்லேயே ஐஸ்கிரீம் சாப்பிட்னா கூட இந்த பப்பாளி எடுத்து சாப்பிட்றலாம். அதான் ஐஸ்கிரீம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து போட்டு வலிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு. இது பெட்டரான ஐடியாவும் இருக்குது. அதை கட் பண்ணிடலாம். கொஞ்சம் விதை எடுத்துட்டு நானும் அது ரொம்ப இனிப்பா இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. ஓகேவா, எடுக்கலாமா? இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு குழந்தைகள்லாம் வெட்டி கொடுத்தோம்னா பூரா தோலெல்லாம் சீவிட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு அதிகமாகும். இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு நல்லா இப்படி எடுத்து சுத்தமாக இந்த மாதிரி வெட்டி தோலெல்லாம் எடுத்து முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அது கையெல்லாம் பூரா ஒட்டிக்கும் அப்படின்ட்டு இப்போ அறுத்தொடனவே அப்படி ஸ்பூன் போட்டு நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பெட்டரான ஐடியாவும் இது நல்லாயிருக்கு. இப்படி எடுத்து அப்படி சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். உண்மையோடு பார்த்து எனக்கு கொஞ்சம் ஊக்குவீங்க.